Boss Kevin. ஓலா மக்கள் ஓகே இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான டாபிக் பார்த்துருவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹாட்டாக ஓடிட்டு இருக்கிறது பூலி பிரச்சனை. ரைட், பூலி பண்ணுறவங்க ஏன் பண்ணுறாங்க? வீட்டில் வந்து கண்ணத்தக்கான் ஓகே அடி அது இது நிம்மதி இல்லை அந்த மாதிரி இருக்கிற மாதிரி அவங்க வந்து அந்த ஆதங்கத்தை வந்து ஸ்கூலில் போயிட்டு ஓகே யார் ஆள முடியுமோ யார் வீக்கோ அவங்கள எய்ம் பண்ணி அவங்கள குரூப் சேர்ந்துக்கிட்டு இந்த குரூப்லாம் சேர்ந்துட்டு அவங்கள அடிக்கிறது, ஓகே அவங்ககிட்ட காசு பிடுங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலி அது காசு கூட இல்லை, அது என்னென்னா ஒரு இது நான் தான் டப்புக்காக பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த ராசை. ஓகே பூலி கிண்ணா பண்ணுறவங்களுக்கு ஓகே இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலுமே சில முக்கால்வாசியில் இடத்துல வந்து அந்த ஸ்கூல் வந்து திண்டாக்கான் எடுக்காது. அது என்ன செய்யும்னா முடிஞ்சவங்க கவர் பண்ணிடுவோம். ஓகே பரவாயில்ல கூப்பிட்டு கவர் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு நடந்திருக்கு. பையன் வந்து ஸ்டாண்டர்ட் 5 ஓகே கிண்ணா புலி. ரைட், அதோட எப்படி அவனுக்கு தெரியும்னா அவனோட திங்காலக்கு எல்லாமே வந்து விளாரியாயிரும். வீட்டுக்கு வந்து அமைதியாக இருப்பான், நல்லா பேசிகிட்டு இருக்க பையன் அமைதியாக இருப்பான். அந்த மாதிரிலாம் நீங்களும் அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த மாதிரி விஷயம் வித்தியாசம் உங்கள் பிள்ளைங்கள கூப்பிட்டு விசாரிங்க என்னான்ட்டு டக்குன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ அவங்க அப்பா கூப்பிட்டு கேட்டப்போ இந்த மாதிரி ரொம்ப கேட்டப்போ அப்போ சொன்னான் இந்த மாதிரி பூலின்ட்டு. ஸோ ஸ்கூலில் போயிட்டு என்கவுண்டர் பண்ணால் ஸ்கூலில் என்னென்னா பரவாயில்ல ஓகே பிரச்சனை இல்லை, நம்ம இப்படி செட்டில் பண்ணிக்குவோம், இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை, இனிமேல் நடக்காமல் நாங்கள் பார்த்துக்குறோம், அவ்வளோதான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க பேர் கெட்டு போயிரும் பாருங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா அதுதான், அவங்களே சம்மந்தப்பட்டவங்க அவங்ககிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் ஆமாம் நாங்கள் தான் தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டாங்க. ஸோ முடிஞ்சவங்க கவர் அப் தான் பண்ண பார்ப்பாங்க. பட் அப்பயும் அந்த அப்பா என்ன செஞ்சார், ஓகே மீட்டிங்லாம் கூப்பிடுங்க, அந்த பிள்ளைங்க எல்லாத்தையும் கூப்பிடுங்க, எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படி என்கவுண்டர் பண்ணி அதோட அது நின்றுச்சு. ஸோ அதுதான் சொல்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் தெரியணும். ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு இண்டிபெண்ட் வேறு யாராச்சும் ஒரு ஆள், ஒரு கவுன்சிலரோ யாரோ இருந்து இதை மானிட்டர் பண்ணுறதுக்கோ ஏதோ இந்த மாதிரி இஷ்யூனா ரிப்போர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு ஹாட்லைன் திறந்து அங்கே வந்து டைரெக்டாக ரிப்போர்ட் பண்ணலாம் பிள்ளைங்க, அவங்கள வந்து பாதுகாத்துக்கணும். பயம் ஒன்று சொல்லிட்டா திடீர்னு மார்க் பண்ணிடுவாங்க. டீச்சருங்களே மார்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்க. ஸோ இதெல்லாம் நடக்கலாம், ஹியூமன் பீயிங் தானே. ஸோ இதை எதிர்க்கிறதுனா வந்து ஸ்கூலாக வந்து ரெடியாக இருக்கணும். பரவாயில்ல பேர் கேட்டாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி செஞ்ச பிள்ளைங்களுக்கு திண்டாக்கான எடுக்கணும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக எடுத்தாங்கன்னா நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இந்த சுச்சுவேஷன் மாறாது, தெருவாக தான் ஆகிட்டு போவோம். நான் ஒரு இது பார்த்தேன், ப்ராஜெக்ட் ஹை ஸ்கூல்னு நினைக்கிறேன் நெட்ஃப்ளிக்ஸில். அதில் பாருங்கள் மலேசியாவில் வந்து எப்படி இது நடக்குதுன்ட்டு ஆடி போயிடுவீங்க. நான் போடுற மேலே ஆடி போயிடுவீங்க நீங்கள். ஏன்னா அப்படி வந்து அது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக செய்கிறாங்க. நம்ப மாட்டீங்க நீங்கள், கொஞ்சோண்டு பாருங்கள் 10 எபிசோடு. ஆனால் மலாய் படம், ஆனால் நம்ம நினைப்போம் என்னடா மலாய் படம்ன்ட்டு செம்மையாக எடுத்திருக்காங்க. எம்மாங் சந்தை மச்சம்புங்க, நீங்கள் பார்த்தே ஆகணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது மலேசியாவில் இல்லை மற்ற நாட்டிலையும். ஓகே அவ்வளோதான் உங்கள் பாஸ் கேவி. சாவ்.